இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டில் இருந்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. மந்த்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பர் வந்து ரவுண்டிங் நம்பர்ஸ் ரைட் பண்ண சொல்லிட்டான். என்னன்னா இப்போ 528 வந்து நம்ம ரவுண்டிங் நம்பர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். இதுக்கு நியரஸ்ட் 10க்கு தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ என்னன்னா இப்போ இங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து ஒன்ஸ் பிளேஸ், அடுத்து செகண்ட் டிஜிட் தான் 10th பிளேஸ். அப்பனா இந்த 10th நியரஸ்ட் 10 இருக்குல்ல, இந்த 10th பிளேஸ்க்கு தான் என்னன்னா நம்ம ரவுண்டிங் நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ 10th பிளேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க நம்ம எந்த நம்பருக்கு ரவுண்ட் பண்ண போறோமோ, ரவுண்டிங் நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ண போறோமோ அந்த நம்பர் என்ன ரவுண்டிங் டிஜிட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வரக்கூடிய நம்பர் வந்து டெஸ்டிங் டிஜிட்னு சொல்லுவோம். இந்த டெஸ்டிங் டிஜிட் எடுத்து தான் நம்ம எப்படி ரவுண்ட் பண்ற போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ டெஸ்டிங் டிஜிட் என்னது 8. அந்த 8 வந்து கம்பேர் பண்ண போறோம். எந்த நம்பரோட கம்பேர் பண்ணணும்? 5 கம்பேர் பண்ண போறோம். இப்போ 5 கம்பேர் பண்ணும்போது இன்னும் 5 கம்பேர் பண்ணும்போது இந்த டெஸ்டிங் டிஜிட் வந்து 5க்கு ஈக்குவலா இருக்கலாம், அல்லது 5 விட பிக்கஸ்டா இருக்கு. இப்போ 5 விட 8 வந்து பிக்கஸ்ட். இப்போ 5 விட பிக்கஸ்டா இருக்கா 8. அப்ப அப்படி 5 விட பிக்கஸ்டா இருந்தால், பிக் நம்பரா இருந்தா நம்ம என்னன்னா ரவுண்டிங் டிஜிட் இருக்கலாம், அதோட 1 பிளஸ் பண்ணிக்கிறோம். 1 பிளஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். என்ன நம்மளுடைய நம்பர் என்னது 5. அப்ப 2 1 பிளஸ் பண்ணா 3. அப்ப நான் ரவுண்டிங் டிஜிட்டுக்கு பின்னாடி எத்தனை டிஜிட் இருந்தாலும் மீதி எல்லாமே 0 நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு டிஜிட் இருக்கனால 0 ரைட் பண்ணா போதும். இப்ப இதோடைய 528க்கு நியரஸ்ட் 10க்கான ரவுண்டிங் நம்பர்ஸ் என்னன்னா 530. நெக்ஸ்ட் என்னன்னா இங்க 524 நம்ம எடுத்துக்கிறோம். நியரஸ்ட் 10. இப்ப 10th பிளேஸ் என்னது 2. இது என்ன ரவுண்டிங் டிஜிட்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது டெஸ்டிங் டிஜிட். இந்த டெஸ்டிங் டிஜிட் எடுத்தது நம்ம சால்வ் பண்ண போறோம். டெஸ்டிங் டிஜிட் என்னது 4 எடுத்து நம்ம கம்பேர் பண்ண போறோம். எந்த நம்பர்னா 5 கம்பேர் பண்ண போறோம். 5 கம்பேர் பண்ணும்போது ஒன்று 5 ஈக்குவலா இருக்கலாம், அல்லது 5 விட பிக்கஸ்டா இருந்தா நம்ம வந்து 1 பிளஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க வந்து 4 வந்து 5 விட ஸ்மாலஸ்டா தான் இருக்கு. 5 விட ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கு. அப்பனா இதுல எது பிக்கஸ்ட்னா 5 தான் பிக்கஸ்ட். இப்போ 5 விட 4 வந்து ஸ்மாலஸ்டா இருக்கு. இப்போ ஸ்மாலஸ்டா இருக்கும்போது நம்ம 1 பிளஸ் பண்ண தேவையில்லை, எப்படி இருக்கோ அது அப்படி எழுதினா மட்டும் போதும். இப்போ என்னதுன்னா இங்க 5 இருக்கா, 5 எழுதியாச்சு. இப்போ இங்க 2 இருக்குன்னா 2 அப்படி எழுதினா போதும். அதுக்கு பின்னாடி எத்தனை டிஜிட் இருந்தாலும் அதை நம்ம 0 எழுதிக்கிறோம். அப்ப இதோடைய 524க்கான நியரஸ்ட் 10க்கான ரவுண்டிங் நம்பர்ஸ் என்னன்னா 520. நெக்ஸ்ட் சம்ல என்ன ரவுண்டிங் டு த நியரஸ்ட் 10. 10க்கு வந்து ரவுண்டிங் நம்பர் நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லும் போது 10th பிளேஸ் எது இங்க 3 தான். 10th பிளேஸ் இது வந்து என்ன ரவுண்டிங் டிஜிட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் வந்து டெஸ்டிங் டிஜிட். இப்போ இந்த டெஸ்டிங் டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறோம். 5 எடுத்து நம்ம 5 கம்பேர் பண்றோம். அப்ப 5 கம்பேர் பண்ணும்போது ஒன்னு 5 விட பிக்கஸ்ட் நம்பரா இருக்குன்னு இந்த ரவுண்டிங் டிஜிட் நம்பர் என்னதுன்னா 5 விட பிக்கஸ்ட் நம்பரா இருக்கு, இல்ல 5க்கு ஈக்குவலா இருந்தா என்னதுன்னா நம்ம 1 பிளஸ் பண்ணுவோம். இப்போ என்னன்னா 5க்கு ஈக்குவலா இருக்கு, அப்ப நம்ம வந்து 1 பிளஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எந்த ரவுண்டிங் டிஜிட் இருக்குல்ல அங்க வந்து 1 பிளஸ் பண்ணி நம்ம ரைட் பண்றோம். இப்போ என்னன்னா 7, அடுத்து நெக்ஸ்ட் 2, அடுத்து 3 1 பிளஸ் பண்ண 4. அதுக்கு ரவுண்டிங் டிஜிட்டுக்கு பின்னாடி எத்தனை டிஜிட் இருந்தாலும் அதை நம்ம 0 எழுதிக்கிறோம். என்னன்னா ஒரு டிஜிட் இருக்கப்போ 0 மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்னன்னா ரவுண்டிங் டு த நியரஸ்ட் 100க்கு வந்து ரவுண்டிங் டிஜிட் ஃபைண்ட் பண்ண சொல்லும் போது 100 பிளஸ் எது 6. இது 1s 10s 100. இது வந்து இது என்ன சொல்லுவாங்க ரவுண்டிங் டிஜிட்னு சொல்லுவாங்க. அதுக்கு நெக்ஸ்டா வரக்கூடியது டெஸ்டிங் டிஜிட். இப்போ இந்த டெஸ்டிங் டிஜிட் நம்பர் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்றோம். என்ன 7 எடுத்து நம்ம எதோட கம்பேர் பண்றோம்னா 5 கம்பேர் பண்றோம். 5 கம்பேர் பண்ணும்போது 5 விட பிக்கஸ்டா இருக்கு, இல்ல 5 விட 5க்கு ஈக்குவலா இருந்தா நம்ம 1 பிளஸ் பண்ணிக்கணும். இப்போ என்னன்னா 5 விட என்னன்னா 7 வந்து பிக்கஸ்ட். அப்ப 1 பிளஸ் பண்றோம். அப்ப இந்த ரவுண்டிங் நம்பர் டிஜிட்ல வந்து 1 பிளஸ் பண்றோம். என்ன 3 4 6 1 பிளஸ் பண்ணா 7. அதுக்கு ரவுண்டிங் டிஜிட்டுக்கு பின்னாடி எத்தனை டிஜிட் வந்தாலும் நம்ம அதை நம்ம 0 சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 2 டிஜிட் இருக்கா, அப்ப 0 இதையும் நம்ம 0 ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ரவுண்டிங் டு த நியரஸ்ட் 100. 100க்கு வந்து ரவுண்டிங் நம்பர் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. 100 பிளஸ் எது இங்க 0. இது வந்து என்னன்னா நம்ம இது என்ன ரவுண்டிங் டிஜிட்னு சொல்லுவாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடியது டெஸ்டிங் டிஜிட். இப்போ வந்து அந்த டெஸ்டிங் நம்பர் என்னது 8 எடுத்து நம்ம 5 கம்பேர் பண்றோம். இப்போ 5 விட 8 வந்து பிக்கஸ்ட். அப்ப என்னன்னா ஈக்குவலா இருந்தாலும் அல்லது கிரேட்டர் தென் இந்த பிக்கஸ்ட் நம்பரா இருந்தாலும் என்னதுன்னா நம்ம வந்து 1 பிளஸ் பண்ணுவோம். இப்போ 1 ரவுண்டிங் டிஜிட்ல 1 பிளஸ் பண்றோம். 1 அடுத்து 1 0 1 பிளஸ் பண்ணா 1. அதுக்கு பின்னாடி ரவுண்டிங் டிஜிட் முடிஞ்ச பின்னாடி எத்தனை டிஜிட் இருந்தாலும் நம்ம 0 ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ எத்தனை 2 டிஜிட் இருக்கு 0 0.